Hello. So, earlier prelims 2025 exam முடிஞ்சிருச்சு. ஸோ லாஸ்ட் ஒரு 3-4 டேஸாக நானும் நிறைய ஆஸ்பிரன்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். நம்மளோட ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ், ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ், பழைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். ஸோ கொஞ்சம் பேர் கட் ஆஃப் வந்துடும் சார், கிளியர் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் பேர் கேட் ஆன் த வால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் பேர் இல்லை சார் போயிடுச்சு சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மிக்சடாக தான் இருக்குது, சரிங்களா? அண்ட் இன் ஜென்ரல் கட் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தரும் ஒரு மாதிரி ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. குறையுன்றாங்க, கூடுன்றாங்க. ஒரு இன்ஸ்டிடியூட் ஒரு யூடியூப் சேனல்லையும் ஒரு மாதிரி போட்டிருக்காங்க. பட் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கட் ஆஃப் அப்படிங்கிறது போன வருஷம் யூபிஎஸ்சி என்ன கட் ஆஃப் கொடுத்தாங்களோ மோர் ஆர்லெஸ் அதே ரேஞ்ச் ஆஃப் கட் ஆஃப் தான் இந்த வருஷமும் இருக்கும். இன்ஃபேக்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இன்னொரு 2 மார்க் 3 மார்க் குறைய தான் வாய்ப்பு இருக்குது. பட் கூடுறதுக்கான ப்ராபபிலிட்டி கொஞ்சம் கம்மி தான். ஸோ போன வருஷம் யூபிஎஸ்சி என்ன கட் ஆஃப் கொடுத்தாங்களோ அதோட ஒரு +or-4 அப்படின்ற மாதிரி வச்சுங்க. பட் மோஸ்ட்லி மைனஸ் சைடு தான் போகும், குறைய தான் போகுது. கூடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஏன்னா பேப்பர் டெஃபினட்டாக ஈஸியாக தான் எனக்கும் தோணுச்சு. நிறைய பேர் இல்லை சார் எல்லாமே ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ணக்கூடிய கொஸ்டினாக தான் இருந்துச்சுன்னு தான் சொன்னாங்க. பட் ஸ்ட்ரகிள் எங்கே அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கொஸ்டின் பேப்பரை ஃபுல்லாக ரீட் பண்ணி அதை அழகாக ஆன்சர் பண்ணும்போது அது எக்ஸாம் ஹால் ஸ்ட்ரெஸ்ஸோடு சேர்ந்து வரும்போது எஸ் அவங்களால முடியலை அப்படின்ற ஒரு பிரச்சனை எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேப்பர் ஈஸின்னு நிறைய பேர் சொன்னாலும் பட் ரியாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கட் ஆஃப் ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் ஏறுற மாதிரி ஒரு ட்ரெண்டில் இல்லை. ரைட், ஃபைன். ஸோ கட் ஆஃபை பொறுத்தளவில் போன வருஷம் யூபிஎஸ்சி கொடுத்த கட் ஆஃப் அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்க. அதோட ஒரு +or-3 இல்லை 4 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி மைனஸ் தான், சரிங்களா? கீழே இறங்க தான் வாய்ப்பு இருக்குது, ஏறுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு தான் சொல்ல முடியும், சரிங்களா? ஃபைன். நவ் இப்போ உங்களுக்கு கட் ஆஃப் ரீச் ஆனாலும் சரி, ரீச் ஆகாட்டியும் சரி, எப்படியும் நம்ம யூபிஎஸ்சிக்கில் ஒன்ஸ் இறங்கிட்டோம் அப்படின்னீங்கன்னா சர்வீஸ் ஆகாமல் வெளியில் போக மாட்டோம் அப்படின்னு தான் உட்காந்துருப்போம். சீரியஸ் ஆஸ்பிரன்ஸ், ஓகே. நான் சீரியஸ் ஆஸ்பிரன்ஸ் இல்லை வேறு சில கம்பல்ஷன்ஸ், வேறு சில சர்க்கம்ஸ்டன்சஸ், வேறு சில குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கிறவங்க மேபி இல்லை போதும் விட்டுறலாம்னு வெளியில் போகலாம். பட் ஒரு சின்சியர் அண்ட் சீரியஸ் ஆஸ்பிரன்ஸாக இருக்கிறவங்க இந்த அட்டெம்ப்ட் இல்லைன்னா அடுத்த அட்டெம்ப்ட் அப்படின்னு உட்கார தான் போகிறாங்க, சரிங்களா? ஸோ நான் ஜென்ரலாக எல்லாருக்கும் கொடுக்குற ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு சின்சியர் அண்ட் சீரியஸ் ஆஸ்பிரன்ஸ்க்கு கொடுக்குற ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வருஷம் ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகுதோ ஆகலையோ, ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் ஃபார் மெயின்ஸ். அண்ட் எஸ்பெஷலி இந்த என்ன சொல்கிறது, இந்த ஜூன் டு ஆகஸ்ட், அதாவது இந்த மெயின்ஸ் நடக்க போகுது இல்லைங்களா, இந்த பீரியடில் ஆப்ஷனல் எத்திக்ஸ் எஸ்ஏ தரோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி எல்லா ஆஸ்பிரன்ஸ்க்கும் சொல்லியிருக்கேன். கிளியர் பண்ணாதவங்களுக்கும் சேர்த்தா தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா எப்படியும் அவங்க அடுத்த வருஷம் அப்பியர் ஆக போகிறாங்க ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ். ஸோ இப்போ இந்த ஆப்ஷனல் எத்திக்ஸ் எஸ்ஏங்கிறத இந்த ஒரு 3 months படிச்சுக்கிறது ஐடியல், ரைட்? அண்ட் திஸ் இஸ் ஐடியல் டைம் ஆல்சோ. ஏன்னா ஒரு செப்டம்பர் அக்டோபருக்கு மேலே நமக்கு ஒரு ப்ரிலிம்ஸ் ஃபீவர் செட் ஆகிடும். ஒன்ஸ் அந்த ப்ரிலிம்ஸ் ஃபீவர் செட் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா நம்மளால் இந்த மெயின் சப்ஜெக்ட்ஸில் அவ்வளோ கான்சன்ட்ரேஷன் கொடுக்க முடியாது. அது ரொம்ப வெரி ஃபியூ கேண்டிடேட்ஸ்னால தான் அது முடியும். மெஜாரிட்டி என்ன ஆகும்னா ப்ரிலிம்ஸ் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கானமி அப்படின்ற மாதிரியே போயிடுவாங்க. ஸோ அதனால் இந்த 3 மாதத்தை ஒரு ஐடியல் டைமாக கன்சிடர் பண்ணி நீங்கள் ஆப்ஷனல் எத்திக்ஸ் எஸ்ஏ இந்த 3ஐயும் முடிச்சிருங்க. எஸ்ஏ அட்லீஸ்ட் ஒரு 6 to 10 எஸ்ஏ எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த 3 மாதத்தில் நீங்கள் டாப்பிக்குக்கெலாம் யாருக்கிட்டையும் போய் கேட்க வேணாம், அலைய வேண்டாம், இன்ஸ்டிடியூட்டுக்கு போக வேணாம், வெப்சைட் பார்க்க வேணாம். பழைய யூபிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கிற லாஸ்ட் ஒரு 4-5 years 6 years அந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற ஒரு டாப்பிக்கை நீங்கள் எடுத்துகிட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இதுதான் ஒரு ஐடியல் வே டு ப்ரிப்பேர் ஃபார் சிவில் சர்வீசஸ் எக்ஸாம். வெதர் நீங்கள் இந்த வருஷம் ப்ரிலிம்ஸ் கட் ஆஃப் ரீச் பண்ணாலும் சரி, பண்ணாட்டியும் சரி, ரைட்? ஓகே, ஃபைன். இப்போ ரீச் பண்ணிடுச்சு, நான் கட்டாயம் மெயின்ஸ் போகிறேன் அப்படின்றவங்களுமே ஃபஸ்ட்டு நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்கிறேன்னா எத்திக்ஸ் எஸ்ஏ தான் அண்ட் ஆப்ஷனல். ஸோ ஓகே, இப்போ ப்ரிலிம்ஸ் கட் ஆஃப் ரீச் ஆகுது, நான் இந்த வருஷம் மெயின்ஸ் அப்பியர் ஆக போகிறேன் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறவங்களுக்கும் ஒரு சஜஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஆப்ஷனல் எத்திக்ஸ் எஸ்ஏ ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க. ஏன்னா நீங்கள் இவ்வளோ நாள் ப்ரிலிம்ஸ்னே உட்காந்துருப்பீங்க. அதனால் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, ஆர்ட், ஆர்கிடெக்சர் எல்லாமே ஓரளவுக்கு படிச்சிருப்பீங்க, பாலிட்டி, எக்கானமி எல்லாம். பட் இந்த எக்ஸ்க்ளூசிவ் மெயின்ஸ் ஏரியா நம்ம படிச்சிருக்க மாட்டோம்.
ஒரு 4-5 மாதமாக தொட்டே பார்த்துருக்க மாட்டோம் இல்லைங்களா. ஸோ அதனால் நீங்கள் ப்ரிலிம்ஸ் கட் ஆஃப் ரீச் ஆகும்னு நினச்சாலும் நீங்கள் பண்ண வேண்டியதுன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனல் எத்திக்ஸ் எஸ்ஸே தான். ஜிஎஸ்ல அங்கங்கே ஏதாவது கிரே ஏரியாஸ் இருந்தால் அப்பப்போ ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ரைட், ஃபைன். ஸோ இந்த பீரியடில் இந்த ஜூன் டு ஆகஸ்ட், ரைட், இதுதான் உங்களோட ஒரு அப்ரோச்சாக இருக்கணும். சரிங்களா, ஃபைன்.